சேலஞ்சிங் கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும், சேலஞ்சிங் கிறிஸ்டியன் லைஃப் உள்ள கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தேதி எத்தனை? 27 மாதம் 7 தேதி 27. இன்றைக்கு சொல்லுகிற சத்தியங்களை நன்றாய் கேளு, அதன்படி வாடு என்றுதான் அவங்களுக்கு சொல்றார். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனங்களை பார்க்கும்போது of the rapture, ரகசிய வருகைக்கான சேலஞ்ச் வைக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிப்போம். எபிரேயர் 10:25 எல்லாரும் சேர்ந்து படிக்க போவோம். வருகிறது. அப்ப 4ஆம் வகுப்பு பாடத்திலேயே நல்ல புத்தி சொல்லிக் கொடுக்கல. யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. கேளு, கேட்டதை மற்றவங்க மத்தியிலையும் சொல்லு, சொல்லு, கேளு, கேளு, சொல்லு, சரியாக குடும்பத்தோட வாடு, பரலோகத்தின் ஆண்டவரோடு அவரோடு வாடு. இதுதான் அவர் சொல்ற. அப்ப இதெல்லாம் சொன்னது நடக்குது பார்த்தீங்களா? எவ்வளவு கேவலமான ஒரு செயல். நானும் சம்பாத்தியம் பண்றேன், நான் விரும்புற மாதிரி கல்யாணம் முடிஞ்சு குழந்தையை பெற்று நீ என்ன அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு வர, இதெல்லாம் எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியம். இந்த மாதிரி சந்ததியை தவறாக பிரிக்கக்கூடிய பாட புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜெனரேஷன், ஜென் த்ரூ ஜெனரேஷன். ஜெனரேஷன்ல ஜென்னுங்கிற வார்த்தை இருக்கு. இந்த ஜென்னிலிருந்து தான் என்ன செய்யணும்? அளந்து கொடுத்த ரேஷன் அங்கே வரணும். இத்தனை கிலோ சர்க்கரை, இத்தனை கிலோ அரிசி, இத்தனை கிலோ பருப்பு அப்படின்னு கொடுத்தா இந்த ரேஷனுக்கு அளந்து கொடுத்துருக்குறான் இந்த ஜெனரேஷனுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் த்ரூ அவர் ஃபிசிக்கல் பாடி with our spiritual life, soul, spirit, soul and body by the ration level, ration measure of God through one man. தேவன் ஒருவனை என்னமா படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றுக் கொள்ளும்படியாக தானே. அந்த லெவல்ல தெய்வீக திட்டத்தை மாற்றி மட்டமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்தில் அந்த அம்மாவை கொண்டு போய் கோர்ட்ல போட்டாங்க. நாங்கள் 2 பேரும் இந்த பாசலமாட்ட திருமணம் பண்ண வந்தோம், எங்கள் 2 பேருக்கு ஆம்பளைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜி கூப்பிட்டார். அம்மா, நம்ம நாட்டில் சட்டம் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல, உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணுறேன், மன்னிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த நாட்டு சட்டத்தின்படி இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க, தண்டனை கொடுக்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு இந்த ஜட்ஜி கிட்ட இந்த அம்மா அப்படியே சொல்றாங்க. வார்த்தை, ஐயா, நானு இந்த ஹோமோசெக்சுவல் ஆணுக்கு ஆணுக்கு திருமணம் பண்ணி வச்சு நரகத்துக்கு போறதை விட நான் உங்கள் கையால தண்டனை வாங்கி நான் பரலோகத்துக்கு போறதே மேல் அப்படின்ட்டாங்க. அவங்களை தட்டி கத்தரும். உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, I have decided to follow Jesus.
திரும்புவீங்களா, மாறுவீங்களா, அப்படி போவீங்களா? போக மாட்டேன் ஆண்டவரே, உமக்காக நான் பிரசுத்தத்தில் உறுதியாக இருப்பேன் ஆண்டவரே சொல்ல முடியுமா? வாலிப தம்பி அப்படி இருக்கணும், வாலிப தங்கச்சி அப்படி இருக்கணும், பெரியவர்கள் அப்படி இருக்கணும். அப்பதான் பரலோகத்தில் போய் நம்ம சேர முடியும். ஆகவே நாளானது சமீபித்து வருகிறதை பார்க்கும் பொழுது பிஷப் 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. பிஷப் என்ன பிஷப்? சாதாரண ஷாப்பு வச்சு இருந்தாலும் நான் கிடைக்கலாம். பிஷப் 2 பேரும் கல்யாணம். இந்த அறிவில்லாத ஜென்மங்களை வச்சு ஆண்டவர் எப்படித்தான் பரலோகத்தை திறப்பார். அதான் அவர் சீக்கிரம் வர மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் வரணும். எங்க இருக்கார் ஆண்டவர்? வாசப்படி. அப்படி கரெக்டா அடிச்சாரு. மரித்து உயிர்த்தெழுந்து விடாமல் வலது வாசத்தில் இருக்கிறாரு. இப்போ அவர் வாசப்படியில நிக்கிறார். அவ்வளவுதான். அது பயமா என்னெல்லாமோ நீ பிரசங்கம் பண்ணிய, நீ எப்படி இருக்கிற, எப்படி இருந்த ஆண்டவரே, நான் எல்லா இடத்துல நெருங்கிதான் வந்தேன், எல்லாமே மன்னிப்பு கேட்டேன், எல்லாமே சரி பண்ணிக்கிட்டேன், முடிஞ்ச வரைக்கும் நான் உண்மைதான் சார்ந்திருந்தேன், என்னை எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நான் அங்கே போய் சொல்லி இங்கேயே சொல்லிட்டேன், இங்கேயே சொல்லி சரி சரி விசுவாசிகளுங்க வந்தாங்க. என்னம்மா எப்படி தெரியவே தெரியாது, பாஸ்டர் தான் சொன்னார்ல, என்னப்பா மகனே தெரியவே தெரியாது, பாஸ்டர் சொன்னார்ல. எல்லாருமே உலகத்துல அப்படி இருந்தாங்க, நானும் அதான் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன். அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவேன்? நானே அட்ஜஸ்ட் பண்ணாம உலக ராஜ்யத்தெல்லாம் தவறேன்னு சொல்லும் போது நான் காலில் விழுந்து சரணம் அடையாம இடுக்கமான வாசனுடைய சிறுவியை சுமந்து பரலோகத்துக்கு வந்தேனே. உன் பாசமே எவ்வளவோ பாடுகளை பட்டுக்கிட்டு செய்துக்கிட்டு அவர் ஊழியம் செய்தாரு, நீ வந்து அதை விட பெரிய பாடுகளும் படலைய அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்ப என்னன்னா இதுல உள்ள வசனத்தினுடைய அந்த காரியம் என்னன்னு கேட்டா, the believer or pastor is to attend the service of the Lord regularly. முதல் குறிப்பு, the challenge of the rapture. சேலஞ்சோட பறந்து போவேன் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படணும்னா first point is to attend the services of the Lord regularly. பைபிள் ஸ்டடி இல்லை, காத்திருப்பு புக்கை இல்லை, அதனால சபையில ஆசீர்வாதமான செய்தியும் தைரியப்படுத்துற செய்தியும் தீர்க்க தரிசனம் ஆசீர்வாத செய்தியும் மங்களகரமான செய்தியும் கொடுத்துக்கிட்டு போகலாம். ஆண்டவர் கடன் கேட்பாரு, நீ கறி சாப்பிடும் போது எலும்பும் சதையும் சேர்த்தான சாப்பிடுற, சதையை மட்டுமா சாப்பிடுற? எலும்பும் அவசியம். ஆண்டவர் உபதேசம் கூட பைபிள் ஸ்டடியை கொடுத்து வச்சிருக்கார். சிலருக்கு பைபிள் ஸ்டடி பிடிக்க ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும் வந்தேன், ஒரு மாறுதலுக்கான தீர்க்க தரிசனம் கிடைக்குமான்னு வந்தேன், ஏதாவது என்னை ஆண்டவர் தைரியம் தேற்றுகிற வார்த்தைக்கு வந்தேன். இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேத வசனங்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அவைகள் சீர்திருத்தலுக்கும் புத்தி படிப்புதலுக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடிந்து கொண்டாலும் சரி, புத்தியை படிப்பித்தாலும் சரி, சீர்திருத்தம் வந்தாலும் சரி, அதை கேட்கணும். அதுதான் சபை. இல்லைன்னு சொன்னா அது சபை இல்லை. ஆகையினால குடும்பத்திலேயும் அப்படி இருக்கும், குடும்பத்தில் அடங்கி இருக்கணும், சபையிலையும் இப்படி இருக்கும், அது அடங்கி இருக்கணும். சின்ன சபையா பெரிய சபையா நாங்கள் கேட்க மாட்டோம், ஒரே ஒரு சபை இங்கிருந்து வரும். ஆகையினால the believers are pastor, he is to attend the services of the Lord regularly. English la போட்டுருக்கு, not forsaking the assembly of ourselves together, not forsaking the assembling of ourselves together as the manner of some is, but exhorting one another.
And so much the more as easy the day approaching. அது வேற approaching. இன்னும் கொஞ்ச தூரம் அப்ரோச் பண்ண போறோம். How many hours to approaching to Bangalore? 3 hours over. Remainder 3 hours only. We are nearby Bangalore. அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி பரலோகத்துக்கு பக்கத்துல போய்கிட்டே இருக்கிறோம். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்றோம். நம்ம இது யார் ஊழியன்னு கேட்டா ஒவ்வொரு பிரதர்ஸுடைய ஊழியம். மார்க்கெட்ல பார்த்தா, அங்க எங்கேயா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா, எங்கேயா வழியில பார்த்தா, அவர் வந்து அந்த வராட்டி சொன்னாங்களோ வந்துடும் போறாரு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அதுவும் தப்பு. ஏன் வரலன்னு கேட்கணும். இது விசுவாசிக்கு தான் சொல்லியிருக்கு. ரெண்டாவது, அது பாஸ்டர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. இன்னும் சிலர் கேட்கறது இல்லை. காரணம் என்னன்னா, நானே ஒழுங்கா போறது இல்லை. நான் என்னத்தை போட்டு கேட்க, திருப்பி எடுத்து நீ ஒழுங்கா வரையான்னு கேட்டது பண்றது, அது என்னத்துக்கு ஒன்று அப்படின்னு அப்படி கேட்கறது இல்லை. ஆனால் வசனம் சொல்லியிருக்கு, நாலாவது சங்கத்துக்கு வருவதை பார்க்கும் பொழுது நீங்கள் சபைக்குடி வருவதை விட்டு விடாம ஒருத்தருக்கு ஒருத்தர்னு சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க. இந்த புத்தி சொல்ற மொழி உங்களுக்கு தான். உங்களை கத்துற கணக்கு கேட்பார். உன் குடும்பத்துல முதலாவது மனைவியை கேட்டியா, உன் புருஷனை கேட்டியா, உன் பிள்ளைய கேட்டியா அப்படின்னு கேட்பார். சில புருஷன் சொல்லுவோம், நீ போற போதும், நீ மேல போக முந்தாணி சேலையை பிடிச்சுக்கிட்டே நான் மேல வந்துடுவேன். ஒருத்தர் அதெல்லாம் முடியாது. முந்தாணி சேலையை பிடிச்சால முடியாது, அந்த அம்மாவுடைய கொண்டையை பிடிச்சிக்கிட்டு போறது முடியாது. அவர் தான் போகணும். அதற்கு சோதனை. ஆயிரம் நாளானது சமீபித்து வருகிறத காணும் பொழுது pastors are believers, they must attend the services of the Lord regularly, because as you see the day approaching, so much the more as he so much. முடிந்த அளவுக்கும் அதற்கு மேலாகும். எப்படி இருக்கிறோம்? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கணவர்கள் மனைவியுமாய் பிள்ளைகளோடு சேர்ந்து, கணவர்கள் மனைவியுமாய் பிள்ளைகளோடு சேர்ந்து சபையிலே ஐக்கியமாக வந்து மகிழ்ச்சியாய் சேவிப்பாயா. சபையிலே ஐக்கியமாக வந்து மகிழ்ச்சியாய் சேவிப்பாயா. அப்படி அப்படி சரி. இப்போ இந்த வருகையில சேருகிறதுக்கு இது முக்கியம். இதுல அப்படி இருந்திருந்தா நம்ம சரியா தீர்மானம் எடுத்து மாறிக்கணும். வாரத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை நடக்குன்னு தெரிஞ்சிருந்தே வராத விசுவாசி திடீர்னு வருகிற இயேசுநாதன் எப்படி போய் சேர முடியும்? வரணும். 6 நாள் நமக்கு ஒரு நாள் கர்த்தருக்கு, அதுலேயும் ஒரு சில மணி நேரங்கள்னு கர்த்தருக்கு, மீதி நேரம் ஊழியம் செய்யறதுக்கு இன்னும் முன்னேறி வரணும். சரி, 2வது வசனம் படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11:26. 1 கொரிந்தியர் 11:26. கர்த்தர் வருமானமும் போட்டு ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக வாசிக்கிறோம்? எதுக்காக வாசிக்கிறோம்? The pastors are believers. They must
attend the services of the Lord regularly முதல்ல சொன்னோம். இங்க வந்து the postures of believers is to observe the Lord's supper with the rapture in mind. Lord's supper அதற்கு சோதரம். For us often we eat this bread and drink this cup, you do show the Lord's death till he come. வருகிற வரைக்கும் போட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறது ஊழியம் செய்யறாரு நம்ம பிள்ளைதான். அவர் ஒரு தடவை சாட்சி சொன்னார். நான் பஸ்ல போனேன், ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு போச்சு, அந்த வாரம் நான் திருவிருத்து எடுக்கிறேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? சொன்னார்ல. அப்ப என்னன்னு கேட்டார், திருவிருத்து எடுக்கும். அப்ப திருவிருத்து எடுக்காத உலகத்தால் எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது, திருவிருத்து எடுத்தும் ஆக்சிடென்ட் ஆகுது. அது வேற. அடுத்த வாட் இஸ் த நியூக்ளியஸ் பாயிண்ட்? பயாலஜி படிச்சீங்கன்னா அந்த வார்த்தை நியூக்ளியஸ் பாயிண்ட் என்னது? ஒரு வட்டம் போட்டா அந்த ஜாமெட்ரி ஊனுகிற நடு இடம், அதான் நியூக்ளியஸ். அப்ப என்னன்னா அதுல மையப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய விளக்கம் திருவிருந்து எடுக்காம திடீர்னு செத்துக்கிட்ட எப்படி? கடைசியில வருகைக்கு முன்ன செத்துக்கிட்ட திருவிருந்து எடுக்காம இருந்தா அவர் நிலைத்திருக்கான். கர்த்தருடைய சரீரத்தை மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எங்கே நிலைத்திருக்கிறான். அவன் ஏதோ தவறு செய்திருக்க, அந்த மாசத்துல உன்னை செட்ரைட் பண்ணி அதை கிளியர் பண்ற வரைக்கும் புருஷனோட சண்டையோ அல்லது ஏதோ ஒரு அந்தரங்கத்துல ஏதோ ஒரு பாவமோ அதை செட்ரைட் பண்றதுக்காக திருவிருத்தை விட்டுட்ட அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற நேரத்துல திடீர்னு பிசாசு அப்படி தந்திரமா வச்சுட்டு உன்னை சாப்பிடுச்சுன்னா வச்சுக்கிடுவோம். அது எங்க போவ? நீ உலகத்தான் போவான் நரகத்துக்கு. நியாயமா எடுக்க முடியாதவன் கூட காரணத்தினால அந்த பரீட்சை எடுக்க போயிட்டா அவன் நியாயமான காரியம் போயிடுவான். நீ உன் லைஃப் சின்னில இருந்து அந்த பாவத்தை அறிக்கையிட்டு கன்ஃபியூஸ் பண்ணி எந்த கன்ஃபியூஷன் இல்லாம I am with my Lord, Lord is with me, I remain in him, நான் நிலைத்து இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் போக முடியும். மாதம் ஒரு விசை திருவிருந்து அறிந்திருக்கிற திருவிருந்து காயத்துமா இருக்காத விசுவாசி திடீர்னு வருகிற இயேசுவின் வருகைக்கு எப்படி ஆயத்தமாக முடியும்? முதல்ல சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு தெரிஞ்சிருந்தும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அசட்ட பண்ணுகிற விசுவாசி எப்படி வருகைக்கு ஆயத்தமா இருக்க முடியும்? ரெண்டாவது லார்ட் சப்பர் திருவிருந்து மாசம் ஒருவரு தெரிஞ்சிருந்து செட்ரைட் பண்ணி அதை ஆயத்தப்படுத்தணும். கன்னியாகுமரி மாவட்டத்துல நான் காட்டாத்துறைங்கிற இடத்துல ஊழியம் செய்தேன். எங்க பாஸ்டர் திருவிருந்துக்கு முன்ன 3 நாள் உபவாசம் கொடுப்பார். அந்த 3 நாள் உபவாசத்திலேயே காலையில இருந்து 3 மணி வரைக்கும் 4 மணிக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு கை சுத்து முறுக்கும் கடுங்காப்பியும் கொடுப்பார். அந்த கை சுத்து முறுக்கும் கடுங்காப்பியும் சாப்பிட அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பசி புளி பசித்தாரும் உள்ள தின்னாலும் பசித்தா புல்லு தீக்குது. காலத்தை புளி வாலிப வயசு பசி வயிற்றை இழுக்கும். அவர் பாட்டு ஜபத்தை நடத்தி சாயங்காலம் போல ஒரு கை சுத்து முறுக்கும் அந்த கடுங்காப்பியும் கொடுப்பார். அப்படிலாம் வீட்டில் இருக்கிறோம். 3 நாள் நல்ல சுத்திகரிப்பு கொண்டு திருவிருந்து. இப்போ சாதாரண மறுவிருந்து மாறி அங்கெங்க போடுற திருவிருந்து மாறி இஷ்டத்துக்கு சபையில போடுறதா இருக்குது. நாமும் அறிந்து வளர்ந்த விசுவாசிகள் திருவிருந்துக்கு டிங்கி அடிக்க கூடாது, திருவிருந்துக்கு வரணும். ஒருவேளை நியாயமான காரணம் இருந்தா கர்த்தர் பண்ணிப்பார். ஆகவே சில சிஎஸ்ஐ சபையில டெய்லி திருவிருந்து எடுக்கிறவங்க இருக்காங்க. ரோமன் கத்தோலிக்க சபையில டெய்லி திருவிருந்து எடுத்திருக்காங்க. திருவிருந்து வந்தா எனக்கு சுகம் கிடைக்கும், பலம் கிடைக்கும், அது உண்மைதான். ஆனா திருவிருந்துல என்ன, மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் யோவான் 6 வீட்டுல படிச்சுட்டு இப்ப பாருன்னு நான் சொல்லல, இப்ப கேளுன்னு தான் சொல்றேன். வேதம் புரட்டுனா மனசுல இருந்து அதை என்ன செய்யறோம், அதனால புரட்ட வேண்டாம், நல்லா கூர்ந்துக்கணும். இயேசு சொன்னதை அப்படியே சொல்றேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்து இருக்கிறான். He is remaining in me. இரண்டாவது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன்
பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மூணாவது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை எல்லாரும் கலரிக்குள்ள போன பிறகு கடைசி நாட்டில் எழுப்புவேன். எக்காலம் துணிக்கும் போது எழுப்புவேன். உயிர் தேர்தல பல வருஷம் இருக்கு, அப்புறம் சொல்றேன். கடைசி நாள் எழுப்புவேன்னு சொல்லியிருக்காரு. பறந்து இருந்து போகலாம். அது ஒண்ணு. பிறகு என்ன கேட்டாலே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணினால் என்ன கிடைக்கும்? சிலர் பலவீனரும் சிலர் வியாதியஸ்தரும் இருக்கிறார்கள், சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த 1 வீட்டில் போய் படித்து என்ன இப்பொழுது இந்த வசனத்தினுடைய கவனமா சிந்தையில நின்று இதை இந்த வாழ்க்கையில் முன்னேறி போகணும். அப்போ தகுதியின் என்னதெல்லாம் சொல்லியிருக்குன்னு கேட்டா, பலவீனராக இருக்காங்க, சரியா? தகுதியெல்லாம் முடிச்சுட்டா ஏதோ பீடி சிகரெட்டு நெக்ஸ்ட்டு குடிச்சிட்டு இந்த ஆலயமான சரீரத்தில் விபச்சார வேஷத்தெல்லாம் பண்ணிட்டு என்னெல்லாமோ தப்பு தவறெல்லாம் பண்ணி மன்னிப்பு கேட்காம, மன்னிக்கும் போது அவர் மன்னித்து பரிசுத்தப்படுத்துறார். மன்னிப்பு கேட்காம சும்மா அப்படியே இந்த மாட்டு கலந்து எருமாடும் பசுமாடும் குடிக்கும், ஆடுகள் எல்லாம் கூட உள்ள போத மாதிரி. அதுதான் திருவருத்து இப்படி ஒன்று கூட கொடுக்கறது இல்லை. அது தனித்தனியா சின்ன சின்ன குப்பியில கொடுக்கறது. சில நெகிழ்வாக்கு போட்டாங்கன்னா பல்ல கரையை போயிருக்காரு. அவர் ரட்சிக்கப்பட்டது 3 நாளைக்கு முன்ன, ஞானஸ்நானப்பட்டது நேற்று. அதுக்கு திருவருத்து கொண்டு பத்தல கரையா இருக்கும். அந்த இடத்துல முதல்லாம் இருக்கும். சில சாராயம் குடிச்சு விட்டுருப்போம். ஆனா அந்த சாராயம் குடிச்சு விட்டா கூட அந்த குடல்ல இருக்கிற வாசனை வந்துகிட்டே இருக்கும். என்னது கொங்கு? வீட்டில் பொங்குற சோத்தைய ஆளுகிற பிளேட்ல போட்டு சாப்பிட்றான். சுத்தரம் பாசம் சேம சுத்தரம் பாசம் ஒரே கப்புல வச்சுக்கிட்டு உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எனக்கு உண்மையில நான் ஒப்பனை சொல்றேன், எனக்கு வராது மனசு. அந்த நேரத்தில் எல்லாம் ஒரே ரத்தம் தான், ஒரே ரத்தம். அம்மாவுடைய ரத்தம் அம்மாவுக்குள்ள, பிள்ளையோட ரத்தம் பிள்ளைக்குள்ள, அப்பாவோட ரத்தம் அப்பாவுக்குள்ள அப்படின்னு கணக்கு போட்டு யோசனை பண்ணிட்டாங்க. உங்களுக்காக சிந்தப்படுற ரத்தம் குடிக்கும் போது அடுத்த துணியை வச்சு தொடச்சிட்டு கொடுப்பாரு. தொடச்சா கூட நமக்கு உள்ள துடைக்க மாட்டாங்க. அதனால நான் பார்த்தேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு சுந்தரம் பாச சாம்சன் பாஸ்கர் கொடுத்தாலும் சரி, எனக்கு என்ன கொடுத்துறேன். ஒரே குடும்பத்துல ஒரே பான சோத்தை சாப்பிட்றோம், அவர் பேட்ல சாப்பிட்றோம்ல, குடும்பத்தில் நடக்கிறதான சாப்பிட்டு கொடுக்கணும். சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரணம் யோசிச்சுட்டு ஜெபம் கொடுத்துட்டு தனித்தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு திருப்தியா இருக்கு. சில வேலைக்கு பாவம் புண்ணியம் உன்னோட நீ அறிக்கை விட்டு ரசிக்கப்படுகிறார், சரி அறிக்கையிட்டு அடிக்க அறிவிடாமடுத்தியோ. சிலர் கௌரவத்துக்காக எடுத்துடுறது. இப்போ என்ன நினைப்பாங்க, பாவி நடத்திடுவாங்கன்னு சொல்லி கூட்டத்தரம் கூட்டம் முடிஞ்சு போகும். ஒருத்தர் சொன்னார், தெருவுக்கே கொடுக்க மாட்டேங்க, இந்த சின்ன சபையில அங்கே போன ஆவடியில சும்மா பெரிய சபை திருவிருந்து கொடுக்குறாங்க, நீங்களும் திருவிருந்து கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கு 2 புரியும், உங்களுக்கு 2 அதை துண்டு போடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதை கண்டு நீ என்னைக்கு வென்று வர்றையோ அன்னைக்கு கொடுக்க நீ சென்று வாங்க. அவரை பெரிய சபையில கொடுத்தாங்க, சின்ன சபையில கொடுக்க மாட்டார். ஆமா, உள்ள மாதிரி உள்ள போய் எப்படி குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்படி யாரும் பார்க்கறது இல்லை. ஆனா இவங்களும் தெரிஞ்சு போது இல்லை, உள்ள நெறி குட்டி மாட்டிக்கிட்டு அங்க நல்ல நெறியில போய் வந்துருது. அவரை கடைசி காலத்துல அடக்கத்துக்கு போன தேவனம் பண்ணுறது பின்னால் தெரிஞ்சுட்டேன். அதனால சில காரியங்கள்ல நம்ம தகுதியா பங்கு பெறணும். மாற்றம் உண்டாயிட்டு மலைகளும் கருத்துக்குள்ள வந்துட்டாங்க, இவரும் கருத்துக்குள்ள வந்துட்டாரு. பிறகு செங்கடல் மாதிரி 2ஆ பிரிஞ்சிச்சு. செங்கடல் பிரிஞ்சு திரும்பி இணைச்ச மாதிரி இணையில எல்லாம் சட்டுப்பட்டு தெரிவித்து மாறி போச்சு. அது ரொம்ப சந்தோஷம். திருவிருந்து என்று சொல்லுகிறதுல தகுதியா பானம் பண்ணா என்ன கிடைக்கும்னா, அந்த பலவீனத்துக்கு பதிலாக பலம், வியாதிக்கு பதிலாக சுகம், மரணத்துக்கு பதிலாக நித்திரை அடைந்திருக்கிறார். மரணத்துக்கு பிறகு ஜீவன். அப்போ சுகம் பலன், பலன் சுகம் ஜீவன், அத சுகபல ஜீவன். சுகபல ஜீவன்
அந்த 3 கிடைக்கும். நல்ல சுகபல ஜீவனோடு இருக்கணும்ப்பா. நல்ல சுகபல ஜீவனோடு இருக்கணும். நல்ல சுகபல ஜீவனோடு இருக்கணும். வாழ்த்தினாலும் பிரியமானவனே உன் ஆத்துமா எப்படி வாழ்கிறது அதுபோல எல்லாருக்கும் வாழ்ந்து சுகமா இருக்க. அப்ப இந்த சபையில வந்து ஒரு வாரம் பிரசங்கம் பண்ண வரும்போது இந்த வாரம் இப்படி இருந்தேன், இப்படி இருக்கிறேன், சில காரியத்தெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டேன்னா, பெரிய பெரிய காரியம் கேட்டேன், சில குணங்கள் குறுக்க வந்ததே அதெல்லாம் மன்னிப்பு கேட்டேனா அப்படின்னு சொல்லி சரி பண்ணி உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு தான் போகும். அதனால விட்டுட்டு வந்த ஒரு பாறையை சரியாகிற மாதிரி நம்மளை அவர் ரட்சித்துட்டாரு. அவர் பரிபூர்ணப்படுத்தியே தீர்வார். அதனால என்ன பாவம் குற்றம் குறை இருந்தாலும் அவரை மன்னிப்பு சொல்லி, ஆண்டவரே என்னால முடியலப்பா, என்னால அதை மேற்கொள்ள முடியல, இன்னும் எனக்கு சில குறைகள் இருக்கத்தான் செய்து நான் என்னை சரிப்படுத்தி ஒப்பு கொடுத்துட்டு தான் வாரேன், இந்த ஒரு சிவோட ரத்தத்தால கழுவப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பான்னு சொல்லி ஜெபிச்சு அந்த ஞானஸ்நானத்தை எடுக்கிறது போல, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறது போல, சபைக்கு வர்றது போல திருவிருந்துல பங்கு பெறத்தான் செய்யணும். சரி, அதெல்லாம் சரியா போயிடும், அவ்வளோ சரியா போயிடும். அதுக்காக திருவிருந்தே எடுக்காம இருக்கக்கூடாது. திருவிருந்து எடுக்கணும். அப்பதான் பயம் நமக்கு இருக்கும். இயேசுவின் ரத்தம் நல்ல தண்ணி நல்ல தண்ணி நல்ல தண்ணின்னு வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இந்த கர்ச்சிப்பை நான் சுத்தம் பண்ண முடியும்? அந்த அழுக்கு கர்ச்சிப்பை கொண்டு நல்ல தண்ணியில மூக்குனாதான் அந்த தண்ணியும் பிரயோஜனம், இந்த கர்ச்சிப்பும் சுத்தமாகும். இயேசுவின் ரத்தம் கடவுளையா உடைய வருஷத்தை அக்னியில சுத்திகரிக்க மாட்டாரு. என்னால முடியறப்ப நான் ஒரு மாம்ச மனித பாவ ஜென்மி, என்னை பரிசுத்தமாக மாட்டது. அடித்தாலும் நீரை அடித்தாலும் நீரை எந்த நிறைய நீர் தான் சொல்லி முந்தானியை குடிச்சுக்கிட்டு அம்மா கூட குழந்தை போற மாதிரி அவர்கிட்டயே போய் சார்ந்தரணும். அவர்களை கைவிடவே மாட்டார், மன்னிப்பார், பரிசுத்தப்படுத்துவார். சபையிலே நீங்கள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, கடைசி நாள் எழுப்பப்படுகிற பிள்ளைகளாக, நித்திய ஜீவன் அடைகிற பிள்ளைகளாக, சுகபல ஜீவன் ஆரோக்கியம் உள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள். அதையிலே சொல்லுவோம், சாதாரண திராட்சரசம் நடந்துடக்கூடாது, அது இயேசுவின் ரத்தம். அதையிலே சொல்லுவோம். ஏற்கிற சபையில ரவிச்சந்திரன் ஒரு பையன் தெருவுக்கு வந்தான். ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அபிஷேக ராஜன் பெயர் வச்சோம். அந்த ஞான திருவிருந்து சும்மா அசால்ட்டா ஞானசம் எடுக்க முன்ன வந்து சும்மா அப்படியே இந்த கண்டுபிடி வாங்கி வச்ச மாதிரி வச்சுட்டான். சபைக்கெல்லாம் தெரியும், அழகு கீரை விழுந்து ஊர்ந்தான். அவ்வளவு நல்லது உள்ளது. நல்ல சொல்லுவோம், அது உண்மையாகவே சாத்த ஆவிக்கு ஒன்றும் செய்யாது. அது கோடி சுத்தம் பண்ணி ரத்தம் குடிக்கும். அதனால இயேசுவின் ரத்தத்தை குடிக்க முடியாது. இது ஒரு அடையாளம் காணப்பட்டது. ஆக எதுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்காக. ஆகையினால தேவனுடைய மூணு அபிஷேகராஜன் பேர் வச்சோம். அதனால திருவிருந்த பயத்தோடு எடுக்கணும். சும்மா எதை குடிச்சுக்கிட்டு போறது, பாசல் ஆறுகளோட ரசத்தை வாங்கி குடிச்சு வச்சிருக்காரு, அவர் கொஞ்சம் வேலையை கொடுக்காரு, டேஸ்டா குடிச்சுட்டு போவோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தர் சபையில் நினைச்சுன்னா கொடுத்துக்கிட்டே போகும்போது இப்படி லைன்ல இடையில போக முடியல. இந்த வேட்டையை கேட்டுக்கிட்டு அப்படி கொடுக்க முடியல, கடைசியை வாங்கணும் குடிச்சு முடிச்சிட்டான். முழுசுமே காலி, இருந்து முழுசும் காலி. தூள் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா வாங்கி பயில இந்த நானே ஒரு அரைக்குள்ள திராட்சை பார்த்து வாங்கி குளிச்சு வச்சிருக்கேன், அவனை குடிச்சு போட்டுடா அப்படின்னு கூட்டம் முடிஞ்ச பிறகு அவனை கூப்பிட்டு 2வது வாங்கிட்டு வரதுல திருவிருந்து கொடுத்து லேட் ஆகி போச்சு. அவனை கூப்பிட்டு ஏன்டா இப்படி செய்தாங்க வாய்ப்பையில எல்லாத்துக்கும் நாங்கள் திருவிருந்து கொடுக்குறது அரைக்குள்ள பழத்தை வாங்கி நான் குளிச்சு வச்சிருக்கேன், அவனையும் குடிச்சு போட்டுடானே. ஏசி இருந்தது, ஐயா நான் தப்பு செய்யறேன்யா, இந்த பாவி செய்த பாவத்துக்கு இதுவும் பத்தாது, இதுக்கு மேல கொடுத்தாலும் பத்தாது. அவனுக்கு சத்தியம் தெரியல, சத்தியம் தெரியல. அப்போ நீ ஜூஸ் லைன்ல கொண்டு சேர்க்கணும், ஜூஸ் கடையில் கொண்டு சேர்த்து விட்டு நல்ல மடக்கு மடக்கு குடிச்சுக்கிட்டே இருப்பேன், உடம்பு ரத்த இருக்கியா அப்படின்னு சொல்ற மாதிரி நாம இன்னைக்கு திருவிருந்து எடுக்கும் பொழுது அந்த மாதிரி ஜூஸ் கடையில் குடிக்கிறோம். நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் பயபக்தியோடு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக குடிக்கப்படுகிற இயேசுவின் சரீரம், உங்களுக்காக சித்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். பயபக்தி
பக்தியோடு ஆயத்தமாக இருக்கணும். நான் சொல்றது the pastors are believers. He is to observe the Lord's Supper with a rapture in mind. அந்த வருகையை நினைவு கூர்ந்து செல்வார். அவர் வருமானமும் அதான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? Till Jesus come. திருவிருந்தில் உறுதியாக இருப்போம். கல்யாணம் முடிச்சு ஒரு விருந்து கொடுத்தாலும் மறு விருந்து எப்போன்னு தேடி போற மக்கள் அது கூட பகவராட்டி பரவாயில்ல. இந்த திருவிருந்து எப்போன்னு வரணும். ஆண்டவருடைய ஐக்கியம் பரலோகம் வரைக்கும் இருக்கு. அதிலே சொல்லுவோமா? ஜெகராஜ் வீட்டு கல்யாணம் வந்து தாராபுரத்தில் நடந்தா அது ஒரு விருந்து, ரிசப்ஷன்ல வந்தா மறு விருந்து. பரலோகம் வரை ஐக்கியம் இருக்குல்ல, ஐக்கியம் வரணும். வந்து பக்கம் தானே. ஆமா, சரண் வந்து சரண் திரும்பி இருக்கலாம். ஐக்கியம் வேணும். ஐக்கியம் தான் பரலோகத்துல வரைக்கும் சௌக்கியமும் ஒண்ணு செய்யணும். ஆகவே கத்திர சோதரம், பூலோக ஐக்கியம், பரலோக ஐக்கியம். நன்றி. நாளைக்கு சீக்கிரம் முடிச்சு நினைக்கிறேன். ஒரு குரூப் சொல்லி முடிச்சு 10 சிறுவனுக்கு 3:12-13 எல்லாரும் சேர்ந்து படிப்பான். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய். எல்லாம் வாசிக்கிற தங்கங்களா வாசித்தீங்கன்னா ஆண்டை சபையாகி அங்கத்தில் பிரகாசிப்பீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 பட்டுன்னு வாசித்து சட்டுன்னு முடிக்கணும். வெரி குட்னு. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய். யாரு சொல்றது? பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் 3 ஊழியக்காரங்க சேர்ந்து சொல்றாங்க. செவ்வாய்ப்பட்டியில 3 ஊழியக்காரங்க சேர்ந்து ஊழியம் செய்தோம். இந்த மாதிரி 3 ஊழியக்காரங்க, பவுலு, சில்வானு, தீமோத்தேயு 3 ஊழியக்காரங்களும் சேர்ந்து சொல்றாங்க, நாங்க உங்களிடத்துல விசுவாசிகளாகி தெசலோனிக்கேய சபை விசுவாசிகளாகி உங்களிடத்துல வைத்திருக்கிற அன்புக்கு ஈக்குவலா நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற விசுவாசிகளாகி உங்களுக்குள்ளேயும் வைக்கிற அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்தே. 13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட அங்க மலையாளத்தில் சொல்லுவாங்க அங்கடன்னு மலையாளம் கேட்டோம் அப்படின்னு. அது மாதிரி அங்கதான் பிடிக்கும். என்னது? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது அந்த ஐக்கியத்தின் அன்பு வருகையில வந்து இணையும். வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை பரிசு எழுதும் பொழுது பிழை இருக்குன்னு மார்க்கு குறைப்பாங்க. அல்லது ஒரு கர்த்தருடைய மகனே, கர்த்தருடைய மகளே, ஊழியக்காரங்க விசுவாசிகளாக எங்களுக்கு அன்பு வைக்கிறோம். ஒரு சபையில ஒரு பாசரமா ஊழியம் செய்ய எல்லாரும் விசுவாசிகளுக்கு அன்பு வைக்கிறோம். அவங்க கதை ஏதாவது நம்மளாம் தசகமா காணிக்க கொடுக்கணும், அன்பு கூர்ந்தான் ஆகணும். நம்மளை வந்து அப்படியே வந்து பார்த்து அன்பு கூர்ந்து போகிறது அவங்க வேலை. நம்ம பாட்டு டாட்டா காட்டு போக வேண்டியது அப்படின்னு இல்லை. அன்பு கூறுகிறதுக்கு ஒப்பாய் ஈக்குவல். அது நீங்கள் ஈக்குவல் அன்பு செய்யணும். ஒரு வருடத்தில் ஒரு வைக்கு அன்பிடும் சொல்றேன். அவர் வந்து அப்படின்னு நான் போயிட்டேன்னு சொன்னா அந்த பிறகு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டேன். சிஸ்டர் சொல்ல வராங்க. என்ன செய்யறேன்? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடித்தமான ஒருத்தர் நான் பேசுறேன். அப்ப என்ன நடப்பாங்கன்னா, இந்த பாஸ்டர் பாரு, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. கொஞ்சம் பணக்கார விசுவாசியை கண்டா கொஞ்சம் பார்வை வித்தியாசமா இருக்கு. நம்மளை போல இடையெல்லாம் கண்டா தெரியுமா அப்படின்னு பேசிட்டு வந்து கூட போகும். அது எவ்வளவு விசுவாசி இருக்கிறாங்க, எவ்வளவு வந்து விசுவாசி இருக்கிறாங்க. எல்லார்ட்டையும் அன்பு வைக்கணும். நீங்களும் அன்பா இருக்கணும்.
நாங்களும் அன்பா இருக்கணும். அந்த அன்பு வைக்கிறது எப்படின்னா, ஊழியக்காரங்க அன்பு வைக்கிறதுக்கு ஒப்பாய் அப்படின்னு போட்டு என்ன சொல்லியிருக்கு, நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பு. நேராச்சு நான் அடுப்படி சொந்தம் குழம்பு வைக்கணும். நான் குழம்பு வைக்கிறேன், சீக்கிரம் வீட்டுக்கு ரட்சிக்கப்பட சாப்பாடு, சரி சாப்பாடு கொடு போகும்போது அப்படி சொல்லிட்டு போதாங்க. நான் மேலே போன அர்ஜென்டா என்ன செய்யணும், செவ்வாய்ப்பேட்டில் அப்படிதான் சீக்கிரம் வாங்கணும்ல, மனம் நல்ல இறுதிய நான் கர்த்தரை நினைத்திருக்கிறேன், நான் ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் நான் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான். ஒருவேளை என் உடன்பிறப்புகள் ஒருவேளை அவர்கள் வித்தியாசப்பட்ட குணமுள்ளவர்களாக இருந்தாலும் நான் அவர்களை மன்னித்திருக்கிறேனா, கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறேனா, அதுதான் முக்கியம். அவங்களுக்கு நமக்கு ஒரு மன்னிக்கல, அவங்க வேற ஏதோ ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறாங்க, மன்னிப்பு கேட்டாலும் பதிக்க மாட்டேன், நீ ஒரு ஐயம் சாரி சொல்லிக்கிற மன்னிக்காட்டு ஒரு நீ வந்து ஜெபிட்டே இரு. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் வந்து சமாதானமாகும்படி செய்வார். ஈசாக்கை திறந்து விட்டாங்க, உம்மோடு கர்த்தர் இருக்காருன்னு சொல்லி வந்து சேர்ந்துட்டாங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவர். There are so many illustrations in the Bible, New Testament, Old Testament, New Testament. There are so many illustrations, examples. Why can't we read that? Why can't we lead our life according to that? Try your best. This is must to enter into heaven. ஆகையினால் இந்த ஒரு குறிப்போடு முடிக்கும் போது இந்த வசனம் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டார், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்க அன்பிலும்னா விசுவாசிகள்கிட்ட. ஆளை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருத்தனை போது கேட்டான், எப்படா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண, பல்லு ரெண்டு வெட்டிட்டு இருக்க, மூஞ்செல்லாம் ஒட்டி போயிருக்கு, ஒரே பருவா இருக்கு, பார்த்தாலே தேவாங்கமா இருக்கு, எப்படா கட்டின அப்படிங்கிறோம். என்னத்தை கண்டு கட்டின அப்படிங்கிற யோசனை சொல்றான். இவனுக்கு இந்த பொண்ணு செட்டு கிடையாது, ஒருத்தரே கிடையாது. நாமெல்லாம் கட்டியிருக்கோம் திருமணம், என்ன இது தேவாங்கமா இருக்கு அப்படின்ட்டான். கடைசியில் அவன்டே போய் கட்டான். எப்போது அதை போட்டா கட்டினான், மற்றவன்டே பேசி அவன் சொல்றான், என் மனைவி எனக்கு நல்லா இருக்கிறா, அவட்ட என்ன இருக்குன்னு கேட்காத, அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், அவ எனக்கு பிடிச்சது கேட்டேன், உனக்கு என்னடா கேட்டேன், நீ யார் அப்படின்ட்டான். வாயை போட்டுக்கிட்டு வாடா போகலாம், ஏன்டா வாயை தரல அப்படின்ட்டு மேலடகன்னா அவன் உள்ளடக பார்த்தாலும் மேலடக பார்த்தாலும் உனக்கு என்னடா வந்தது, அவன் கல்யாணம் பண்ணிட்டு போறான், அந்த பள்ளி எடுப்பாருன்னு பல்ல பார்த்தே கட்டியிருப்பான், உனக்கு என்ன. இப்படிலாம் உலகத்துல யாரையும் நெருக்கக்கூடாது. அவங்க வந்து எப்பேற்பட்டவங்களா இருந்தாரு, அவங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்குன்னு ஆண்டவரே நேசித்திருக்காரு. நம்மளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, ஐயாக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, நினைக்கவே கூடாது. ஒருவர் நினைக்கவே. நான் சொல்லியிருக்கேன், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கும் அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், அதோட விசுவாசியோட போகல, மற்ற எல்லா மனுஷர்களிடத்திலும் வைக்கும் அன்பிலும். மற்ற எல்லார்கிட்டையும் திருட்டு பேரா இருப்பான், சரியில்லாம இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியும். ஜஸ்ட் என்னென்ன பார்க்கணும்னா போறது அப்படியே போகாம அவ்வளவுதான் முடிவு இல்லை. அவன் முடிப்பான். முஸ்லீம் வாங்கி போனா எனக்கு ஃப்ரெண்டு, எதிரில் ஹிந்து பூசாரிக்கு வந்து போவார், அவர் எனக்கு ஃப்ரெண்டு. மார்னிங் ஹவாரியூ என்னைக்காவது உங்களால் ரட்சிக்கப்படுறது கூட தடையாயிடும். ஆடையே மதிக்க மாட்டார், மனுஷனாங்க
பெரிய கத்து பிடிச்சவன் அப்படிவான். அதை சொல்ல போனால் கூட வேற மாதிரி சொல்லுவான். அதனால அன்பே இறைவன், காட் இஸ் லவ். அந்த அன்பை நமக்குள்ளேயே காத்துக்கொள்ளலாம். பிறர்கிட்டையும் என்ன செய்ய முடியும்? கொடுக்கறதும் வாங்குறதும் இல்லை. பார்வைக்கு பார்வை, பேச்சுக்கு பேச்சு. மற்ற எல்லா மனுஷனுக்கு வைக்கிற அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாங்க. ஒரு தடவை இருக்கிறது, ஒரு தடவை இல்லாம இருக்கிறது. ஒரு தடவை அன்பு கூறுறது, அன்பு கூற அப்படி இல்லை. பெருகவும் நிலைத்து ஓங்கவும்னா அது பெருகணும். நல்லா இருந்தா பெருகும். நிலைத்து ஓங்கணும்னு சொன்னா அது ஸ்டெடி ஸ்டாண்டர்டா இருக்கணும். அப்படி ஒரு நம்மளை பார்த்து சந்தோஷம் பேசி பிரைஸ்லாம் சொல்லிட்டு அதை பார்த்தாலும் பிரைஸ்லாட சொல்லாம அது போங்க அப்படின்ட்டு பேசாம ஆமே என்னடா பாசம் வித்தியாசமா இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. பிரைஸ்லாம் காட்சிவா எப்போ இருக்கும். நான் அப்படித்தான் சொல்ல முடியும். வந்து இது ஒருத்தருக்கு அவசரம் அந்த பிரைஸ் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதான் ரகசியம். அது எதுக்குன்னு கேட்டா பெருகவும் நிலைத்து, அது பெருகவும் நிலைத்துவங்கும் என்னைக்கோ இருக்குது, இப்போ இல்லை அப்படின்னு இல்லை. பெருகவும் நிலைத்துவங்கவும் செய்து படிங்க 13. இவ்விதமாய் by this way இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வருகிறார். யூதாவில் சொல்லியிருக்கு, அவர் 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறார். ஏனோக்கு சொன்னார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு வீட்டில் படுத்திருக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அவர் 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறார்னு போட்டிருக்கு. அப்ப 1000 பரிசு யார்? ஏது அங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி, 4 ஜீவன்கள், தூதர்கள் தானே உண்டு. 24 மூப்பர்கள் தானே உண்டு. பின்ன எங்க 1000 பேர் வந்தாங்கன்னு கேட்டா கடைசி வருகையிலே போனவர்கள். Through this point, rapture is very correct. அந்த மேல போனாதானே கீழே வருவான். 1000 பரிசுத்தவான்களோடு வெளிப்படுத்தல் 4 பார்க்கும்போது அங்க இருக்கிறது கொஞ்சம் தான். ஆனா 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களோடு வருகிறார். ஆகையினாலே இங்கே ஐக்கிய சௌக்கியமா இருக்கிறது மாத்திரமல்ல, ஐக்கியமாய் இருந்து அப்படிப்பட்ட ஆனந்த பாக்கியத்தை அடைந்து யோக்கியமான சாட்சிகளாய் வாழும் பொழுது அதுவே நமக்கு பெரும் பாக்கியமாக இருக்கிறது. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி, பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி முதல்ல பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அதிலே சொல்லுங்க. பைபிள் மூடுற சந்தோஷம் உங்களுக்கு. 12 மணி ஆச்சு. 12 மணிக்கே முடிக்கணும்னா வாரேன். மனைவி சொல்லிட்ட 10 3 பாஸ்டர்ஸ் 12 முடிக்க போறேன். இன்னொரு 7 பாயிண்ட் இருக்கு. அதுலேயும் அந்த வருகையை தொட்டு உங்களை வருகைன்னு அழைக்க போறாரு. இந்த வாரம் வந்தவங்க அடுத்த வாரம் வராட்டி என்ன பண்றது? அடுத்த வாரம் வராதவங்க இந்த வாரம் வந்திருக்காரு என்ன பண்றது? அதனால இவைகளெல்லாம் ஒருத்தர் வாயிலிருந்து ஒருத்தர் வாய்க்கு சொல்லணும். திரும்ப அதை சிந்திக்கணும். மாடு பசுமாடு எல்லா புள்ளையும் மேய்ச்சிட்டு திரும்ப மரத்தடியில படுத்து அதை எடுத்து அசவு போட்டாதான் பால். இல்லைன்னு சொன்னா அது வாழ்வுக்கே அது சாகும். அதனால கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறார் மாத்திரமல்ல, அதனுடைய செய்கிறவர்களாக இருக்கும்படி திரும்ப அதை சிந்திக்கும் பொழுது திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள், நீங்கள் வளரும்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகவே தளரும்படியாக இருக்காதபடி வளரும்படி திரும்ப தியானம் செய்யுங்கள். Coming Sunday again I will ask the question. Ask these questions again for your mind. You must give the answer. Then only I am going to 4th point. அதனால இன்னைக்கு கவனிச்சு சிந்திங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வருகிற நேரத்தில் நம்ம எல்லாரும் லாசருவை நாய்கள் நக்கிக்கிட்டு இருந்தது. பணக்கார வீட்டு நாய். அங்க இருக்கிறவன் பணக்காரன். அங்க சாப்பாடு
சிந்தி கிடக்கிறத சாப்பிட்டு நஞ்சிக்கிட்டே இருக்குது நாய். அவங்க டாக்டர் கூட இல்லை, அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாரும் வரல. ஆனா மறித்த போது தேவதூதர்கள் கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே விட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு சும்மா எப்படி நடந்திருக்கிறார்கள் சர்வீஸ், என்ன கொண்டாட்டம் கோலாகலமா நடந்திருக்கும். அவன் பாதாளத்துல போயிருக்கிறான். ஒரு சொட்டு தண்ணிய அங்கிருந்து நாக்குல போடுறதுக்கு அனுப்புங்க ஐயா அப்படின்னு ஆபிரகாம் ஐயான்னு பேசுறாரு. கதை இல்லை. ஆபிரகாம் சொல்றாரு, மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் சாதாரண விஷயமா? தேவதூதர்கள் இருக்கிறது நான் கட்டுக்கதையா? கொண்டு போய் ஆபிரகாமுடைய படியில விட்டார்கள். உலகத்துல ஓகோன்னு வாழ்ந்தவன் ஒண்ணுமில்லாம பாதாளத்துக்கு கேட்டான். உலகத்துல பரிதாபமா வாழ்ந்தவன் பரதீசில ஆபிரகாம் படிக்க கேட்டான். ஆகவே யாரை அற்பமாக நினைக்க கூடாது அருமையானவர்களே. நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட் அழகா இருக்கிறவங்களை பார்த்து பேசுறான்னு சொல்லணும். பரிதாபமான கிடைக்க முடியலாம் பொம்பையும் பரட்டியும் இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கிறன்னே சொல்லக்கூடாது. ஆண்டவர் என் பெரியவே ரூபவதி உள்ளாக பூரண அழகுள்ளவள்னு சொல்றாரு. எல்லாரையும் கணவன் அன்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட மேலானதை நானும் சொல்றாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாக உங்களுக்கு சொல்லும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், உங்களது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வாக்குப்படி ஏராளமா அவங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுப்பாரு, பொருளை கொடுப்பாரு. நல்ல கல்யாணம் நடக்கும், சுகபலனா இருப்பீங்க, தீர்க்காயில இருப்பீங்க, வாதவன் உங்களை மேற்கொள்ளாது, சாத்தா ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சொடக்குல எக்காலம் தெரிக்கும் போது ஏகமாய் நாம் கடந்து சொல்லலாம். அல்லேலூயா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் கொண்டாடுவோம். இன்ப இயேசு ராஜாவை